சங்கீதம் 119 தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறிக்கும் 8 வார்த்தைகள் யாவை என்பதை பார்க்கலாம். முதலாவது வார்த்தை வேதம். அது மோசேயோட நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறது. சங்கீதம் 119 1வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 2வது வசனம் அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையை குறிப்பிடுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வார் தானே. 3வது நீதி நியாயங்கள் இஸ்ரவேலுடைய சட்ட அமைப்பை குறிப்பிடுகிறது. உங்களுடைய நீதி நியாயங்கள் நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன். 4வது சாட்சிகள் தேவனுக்கு இஸ்ரவேலுக்கு உடைய விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5வது கற்பனை தேவனுடைய உடன்படிக்கை கட்டளையை வெளிப்படுத்துகிறது. நான் உங்களுடைய கற்பனைகள்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. 6வது பிரமாணங்கள் இயற்கையிலும் தேவ ஜனங்களும் உள்ள தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதிரும். 7வது கட்டளை இறைவனுக்கு விசுவாசிக்கு இடையான உறவை தீர்மானிக்கிறது. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குவேன். 8வது தேவனுடைய வாக்கு.